अस्मद्गुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमदे रामानुजाय नमः वरवர மாமுனாய மணவாள மாமுனாய ஆண்டாள் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். புதுமை டாக்கிஸ் நேர்களுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று சொல்லக்கூடிய லோகத்தில் இந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் அடியனுடைய நமஸ்காரம். நாம இன்று வரையும் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்கள்ல பார்த்துட்டு வரும். நேற்று வரைக்கும் 18 பாசுரங்கள் ஆயிடுத்து. இன்னைக்கு 19வது பாசுரம். ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணா அப்படின்னா, பிராச்சீனத்துல 6லிருந்து 15 துயில் எழுப்பும் பாசுரம். 18, 19, 20 மூணுமே நப்பிண்ணை பிராட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி சுரமாக பாசுரத்தை செவிக்கிறான். ஏன் அப்படின்னா, பெருமாள் சம்பந்தம் வேணும் அப்படின்னா மகாலட்சுமி அனுகிரகம் வேணும். ஒரு ஆத்துல புருஷா கிட்ட காரியம் ஆகணும்னா அந்த ஆத்து மாமியோட சகாயம் கிடைக்கணும். பிராச்சீனா தான். அப்படி இருக்க பட்சத்துல மகாலட்சுமியே நச்சினாட்டியார எப்படி கொண்டாடுறா இந்த அடுத்த 19வது பாசுரத்துல அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். அத்தியேவதாபியோ குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் மைத்தடம் கண்ணினாய் நீ உண்மனானை எத்தனை போதும் துயிலணி உட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய். இது பிராச்சீனம். இது 19வது பாசுரம். 2வது இந்த பாசுரத்துக்கு ரொம்ப முக்கியஸ்தரம் உண்டு. எப்படின்னா, இன்னொன்னு சொல்றேன், அப்ப உங்களுக்கு தெரியும். நீலாதுங்கஸ்தனகிரி தடே சுத்தமுத்வோத்ய கிருஷ்ணம் பாராத்யம் त्वं சேதமத்யாபயந்தி ஸ்வேஷிஷ்டாயாம் சஹஜனி கலிதம் யா பலா கிருதய புங்க்தே கோதாதஸ்யை நமைதயிதம் பூய ஏவாஸ்து பூயஹா. இது யாரு? பராசர எழுதின புராச்சீன சமஸ்கிருத தனியன். சரிங்களா? தனியன் பாசுரம். 19வது பாசுரம் என்ன? தனியன் பாசுரம். நப்பின்னை பிராட்டிக்கு மட்டுமே ஆண்டாள் நாச்சியார் எழுதப்பட்ட பாசுரத்தை, அதாவது 19வது பாசுரத்தை இந்த மொத்த திருப்பாவை பாசுரங்களுக்கும் பராசர பட்டர் தன்னை முன்னாடி தனியனா வச்சுட்டார். யாரு? ஆண்டாள் நாச்சியார் எழுதி பண்ண பாசுரத்துக்கு பூர்வ தனியை எழுதுனது வேற ஒருத்தர், பராசர பட்டர்னு சொல்லப்பா. அந்த பராசர பட்டர் 19வது பாசுரத்தை எடுத்து அதை சமஸ்கிருதத்துல மாத்தி நீலாதுங்க ஸ்தனகிரி தடீம் அப்படிங்கிற வார்த்தைகள்ல போடுவா. நீலாதுங்கஸ்த நீலாதேவி அப்படின்னு நப்பினை அட்டையை தான் நீலாதேவின்னு சொல்லுவா. இந்த நீலாதேவி நப்பினை அட்டை யாரும் முன்னாடி சொல்லிட்டேன், கிருஷ்ணனுக்கு மாமா பொண்ணு. அது முதல்ல போன வாட்டியே சொல்லிட்டேன். 7 காலை இறக்குனாரு, காலை இறக்கலையாமட்டான்னு சொல்லிட்டாரு. பிராச்சீன தான். இப்ப இருக்கு என்ன அப்படின்னா, நப்பினை நாச்சியார் என்ன முதல்ல சொல்லிட்டோம், உள்ள பார்த்தோம், கையில உலகம் இருக்கு, இந்த பெருமாள் இருக்கார் சொல்லிட்டோம். 2வது அப்படியும் அவர் துயில் எழல. சரிங்களா? திருப்பி அடுத்த பாசம் ஆண்டாச்சியா பாடுறா. என்ன பாடுறா? குத்து விளக்கெரிய. ஆத்துல குத்து விளக்கு ஏற்றும் போதும் மீதி இத்தியாவ விஷயங்கள் ஏற்றும் போதும் இந்த பாசனம் சேவிக்க சில ஆத்துல வழக்கம் உண்டு. சேவிச்சா சௌக்கியம். சரிங்களா? அங்க மாதிரி சொல்றான், குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் 4 ஸ்திரமான வலிமையான கால்களை உடைய கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல். இது சொல்லி முதல்ல இதுக்கு 2 அர்த்தம் உண்டு. நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்றேன். ஃபர்ஸ்ட் அர்த்தம் பிராச்சீனத்தில் ஆண்டாள் சொன்ன பாக்கியத்தில் என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். அர்த்த வேதோத்தார்த்தம் பராசர் சொன்ன அர்த்தம் என்ன 2வது சொல்றேன். ஒரு அர்த்தம் பார்ப்போம். சரிங்களா? மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேல். சரிங்களா? அந்த 2வது அர்த்தம் என்ன அப்படின்னா, மெத்தென்ற பஞ்சசயம் மிகவும் லகுவாக ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய பஞ்ச சயனங்கள் அமிர்தமாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தையின் மேல். சரிங்களா? அந்த மெத்தையின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அடுத்தது இது கொத்தலர் பூங்குழல் நப்பின்னாய் கொங்கை மேல். அதாவது நப்பின்னை
தாயார் பார்த்தோம்னா, மொட்டு பூக்களை தன் தலைமேல் வைத்தாலுமே அவள் தலையில் இருக்கும் இயற்கையான சுகந்த வாசனைக்கு அந்த பூக்கள் தானாகவே மலர்ந்துருமா. அப்பேற்பட்ட சுகந்த குழலின்னு சொல்றது பிராச்சீனத்துல. கொத்தலர் பூங்குழல்ங்கிற வார்த்தையை சொல்லுவா. அந்த வார்த்தைக்கு கொத்தலர்னா தலையில மொட்டுப்பூ வைக்கும்போது தானாவே பூத்துரும். அவ தலையில் இருக்க சுகந்தத்தினால அந்த பிராச்சீனம் சொல்லுவா. அப்பேற்பட்ட சுகந்தமான கூந்தலை உடைய நப்பின்னை நாச்சியாரே. அவள் திருமார்பின் மேல் யார் படுத்துன்னு இருக்கா? வைத்து கிடந்தன் மலர் மார்பன். அந்த மலருக்கு உவமையான திருமார்பை உடைய பெருமாள் நாப்பின்னை நாட்டியார் திருமார்பில் படுத்துட்டு இருக்கா. ரெண்டாவது சூரிய பிராச்சீனம்னு உண்டு. சூரிய பகவான் 3 இடங்கள்ல நிவாசம் செய்வார். எங்க? அத்தியந்தோ பிரச்சினோ விருக்ஷா அப்படின்னா அரசமரம், அவ்யந்தரே வரஹா அப்படின்னா கிணறு, அத்தியந்திரஹ இதஹ ஸ்திரீஹி பொங்கப்யாம் ஸ்தனபியதா, ஸ்தனபியான்னு சொல்லுவான். 3 ஸ்தனம் சொல்லுவோம். ஸ்தனம்னா குழந்தைக்கு பால் கொடுக்குறாள்ல திருமார்வகம், அந்த இடத்துல பெண்களுக்கு 3 இடத்துல பிராச்சீனமும் போகும். எதுக்கு சொல்றா அப்படின்னா, பூர்வத்துல அரசமரம் பார்த்தீங்கன்னா வெய்ய காலத்துல உள்ள குளுமையா இருக்கும். பனி காலத்திலையும் சரி, மழை காலத்திலும் சரி, தக தகன்னு ஒரு கனல் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் இதமான கனலா இருக்கும். ரொம்ப வேர்க்காது, இதமான கனலா இருக்கும். அதனால அரச மரத்துக்கு கீழே உட்காந்து எல்லாருமே கொஞ்சம் விநாயகர்லேருந்து சுவாமி எல்லாமே தக்ஷமா இருப்பா. அந்த இடத்துல இருக்க சுவாமிக்கு ஒரு ஜீவோதாரணம் உண்டு. ரொம்ப சௌக்கியமா இருப்பா. அடுத்தது கிணறு. மழை காலத்துல அந்த கிணத்துல தண்ணி எடுக்கும்போதுமே லைட்டா கனகனன்னு இருக்கும். வெது வெதுன்னு லைட்டா சன்ன ரொம்ப இல்லைனாலும் லைட்னா வெது வெதுப்பு தன்மை இருக்கும் அந்த தண்ணியில. சரிங்களா? பக்கெட் உள்ள போட்டு நல்லா எடுத்தோம், மொண்டு எடுத்தோம்னா வெது வெது இருக்கும். இதே வெய்ய காலத்துல எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, பூமி குளிர்வா இருக்கும் அந்த இடத்துல. அப்ப அந்த வர தண்ணியும் அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். அப்படி சூழ்நிலைக்கேத்தால் போல் தன் உஷ்ணத்தையும் குளிர்ச்சியையும் மாத்திக் கொள்ள வகையில் பெண்ணின் திருமார்பகமும் உண்டு. குழந்தைக்கு பால் கொடுக்குறா பார்த்தீங்களா? அந்த திருமார்பகம் உண்டு. அப்பேற்பட்ட சுகந்தமான மார்பங்களையும் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பால் ஸ்தனங்களையும் உடைய நப்பின்னை நாச்சியாருடைய திருமார்பின் மேல் யார் படுத்திருக்கா? கிருஷ்ண பரமாத்மா சயனத்துல படுத்துட்டு. அவரோட திருமார்பே தாமரை ஒத்த மலர் மார்பான்னு சொல்லுவா. இங்க சொல்லலாம், ஏடா ஒரு பிராச்சீனத்துல பாகவதோத்தமங்கள் சொல்லும் போது இந்த மாதிரி ஸ்தனங்கள், திருமார்பகம், குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு சொல்றோமே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா நாம இந்த விஷயங்களை லோகாகிதமா பார்க்காம பரஸ்வரூபமா பரதேவனுடைய பரவாசுதேவனுடைய அந்தர்வியாமி விபவ வைபவங்களா பார்த்தோம்னா சர்வாபிஷ்ட சௌக்கியங்களா இருக்கும். தடியன் சொல்ல பிராச்சீனத்துல ஏகப்பட்ட ஆச்சாரியர் சொல்லியிருக்கா. ராமானுஜாச்சாரியர், மணவாள மாமுனிகள் உள்ளிட்ட பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாமே ஆண்டாள் நாச்சியோட பாசுரங்கள் சேவிக்கும் போது சந்நியாச ஆசிரமங்கள் யார் யார் எடுக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவ என் திருப்பாவையில 19 பாசுரத்தை தீட்சமா புரிஞ்சுண்டு அது அத்த விசேஷங்கள் என்னன்னு புரிஞ்சுட்டு வரணும்னு சொல்லுவா. அதே மாதிரி நம்ம காஞ்சி பெரியவாலேருந்து இத்தியாதி தேவதைகள் எல்லாருமே இந்த பாசுரத்தோட அர்த்த விசேஷங்கள் உள் விபவங்கள் எல்லாம் இருந்தால் மட்டுமே தீட்சாதாரம் கிடைக்கப்படும். ஏன் அப்படின்னா நம்ம லோகாகிதமா இருக்க வார்த்தைகள் லோகாகிதமா பயன்படுத்தப்படாது. சுவாமிக்கு நித்தியசூரிக்கு இருக்கிற வைபவங்களே வேற. அது அந்த மாதிரி பார்க்கணும். சரிங்களா? அந்த சௌக்கியமா அதை எடுத்துக்கணும். சரியா? இப்போ சுவாமியை யாருக்கு மேல நப்பின்னை நாட்டியார் மேல திருமாவளவன் மேல படுத்துட்டு இருக்காரு. சரிங்களா? அது ஆண்டாள் ஆச்சு வெளியேருந்து பாடுறா. சரிங்களா? படுத்துட்டு இருக்காருன்னு பாடுறா. அடுத்தது மைத்தடம் கண்ணினாய் தன் கண்களில் தடம்போல் அழகான மையை தரித்திருப்பவளே. எப்படி வச்சிருக்கா? தன் மணாளனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை தன் பக்கமே வைத்து கொண்டிருக்கும் அளவுக்கு மைகை நல்லா தம்னு வச்சுட்டு இருக்கா. அந்த காலத்துல பிராச்சீனம் உண்டு. ஏதோ மை வச்சுட்டான்னு சொல்லுவா. ஆணை அவள் ஸ்திரீ வீட்டுக்காரம்மா மை வச்சு மைக்கிட்டாம்பா. ஒரு லகுவா சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு வசீகர தோற்றத்தை கொடுப்பது கண்மை. அந்த பிராச்சீனத்திலும் சௌகந்திகமும் உடையது அந்த கண்மை.
இந்த இடத்துல நான் அர்த்தம் ஃபர்ஸ்ட் சொல்றேன். 2வது வேற ஒரு அர்த்தம் இருக்கு. அது 2வது சொல்றேன். அந்த பூர்வத்துல அந்த நீ உன் மணாளனை 2வது வரும். அவன் உன் மணாளனை பிராச்சீதமாக எடுத்துக்கொள்வதற்காக அந்த மை வைக்கப்பட்டது. அடுத்த வரி. எத்தனை போதும் துயில நீ ஒட்டாய். எப்படின்னா, சுவாமிய 17வது பாசுரத்துல சேவிச்சா. என்ன சேவிச்சா? உலகளந்த மார்பான் சேவிச்சா. உற்று கிரீத்து அம்பரம் உற்று கிழித்த உலர்ந்த மார்பாலும் சேவை வரும். ஒரு பாசத்துல ஒரு லைன் வரும். அந்த அம்பரம்னா துணி. வானத்தை துணி போன்று இருக்கும் வானத்தை கிழிச்ச பெருமாளேன்னு சொல்லிட்டு ஒரு பாசனம் பாடுவான். தாயார் கேட்கிறா. இப்ப பெருமாள் ஏஞ்சி போக பாக்குறாரு. எப்ப பாக்குறாரு? நாச்சியார பெருமையா பாடும்போது அப்ப ஏஞ்சி கதை பாக்குறாரு. சரியா? போயிருக்க வேண்டியவர் 17ஆம் பாசத்திலே போயிருந்திருக்கணும்ல. நாச்சியார் கேட்கிறாரு. யாரு? நப்பிண்ணை நாட்டியார் கேட்கிறா. அப்பயே நீங்க போயிருந்திருக்கணும்ல. வர சேவாத்தி என்ன புகழ்ந்து பாடும்போது அதை ஏத்துக்காத வகையில் நீ போற மாதிரில இருக்கு இப்ப. ஓகே, நீ போகப்படாது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவை திருப்பி இழுத்து பஞ்சனைய மேல உட்கார வச்சிருக்க. அது அடுத்த வாரம். எத்தனை போதும் துயிலில நீ ஒட்டாய்கான் அப்படின்னு வரும். என்ன பண்ணாலும் சுவாமி இப்படி அவரை திருமார்பகங்களையும் சுவாமியை பெருமையை பாடும்போது எந்திரிச்சு போகாத சுவாமிய நாச்சியார்னு சொல்லக்கூடிய நப்பிண்ணை நாட்டியாரோட பெருமையை பாடும்போது எந்திரிச்சு போக அவளுக்கு உச்சிதமாக படல. சரி, ஆனா சுவாமி திருப்பி உட்கார வச்சிடறான். 2வது, சுவாமி தன் பக்கத்திலிருந்து வெகு சமீபத்திலிருந்து எந்திரிச்சு போகிறதுக்கு எத்தனை ஏலும் பிரிவாட்டகில்லா யாழ்னு சொல்ல வார்த்தை. என்ன இருந்தாலும் சுவாமி தன் கிட்ட இருந்து ரொம்ப சமீபத்துல இருந்தாலும் பக்கத்திலே கொஞ்சம் தள்ளி போனாலும் அந்த சிறு பிரிவை கூட தன்னால் தாங்கிக்க முடியல. இது எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ராமாயண காவியத்துல பெருமாள பிரிஞ்சிருக்கும் போது சீதாதேவி மனசுல அனுபவிச்ச வலிகள்னால இவ இப்படி பண்றாளோ, இப்படி ராமாயண அவதாரத்துல நீ என்னை பிரிஞ்சு போயிட்டே, அப்ப என்ன கானகத்துல எந்த கானகம்? ராவணனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட கானகம். அந்த கானகத்துல யான் சிறைப்படுத்தப்பட்டேன். சரிங்களா? அந்த கானகத்தில் நான் உம்மை பிரிந்து வாடியது போல் திரும்பியும் வாட விரும்ப மனமில்லை. சரிங்களா? அசோகவனம்னு சொல்லுவா. அந்த வனத்துல என்னை பிரிஞ்சு வச்சுட்டேன். திருப்பி அதே மாரி பிரியத்துக்கு எனக்கு மனசு இல்ல. அதனால என்னை விட்டு போகாதே அப்படின்றுவா. சரிங்களா? அதுக்கு யார் சொல்றா? ஆண்டாளாச்சே வெளிய வந்து சொல்றா. நீ செய்த தத்துவம் அன்று. தத்துவம் அன்றுனா சரி கிடையாது. தத்துவம்ங்கிறது என்னத்த? ஒரு ஆளுடைய இயற்கையான குணம் தான் அவ தத்துவம்னு சொல்லுவோம். பரதோ தத்துவா இத வாசுதேவா பரம் சர்வம் சௌக்கியம் பிரத்யர்த்தம். ஆண்டாள் ஆச்சியோட சௌக்கியம் என்ன அப்படின்னா, இந்த பின்னி ஆச்சியோட மேற்கோள் காட்டுறா. அதாவது தாய் அப்படிங்கிறவ தன் மகளுக்கோ, மகனுக்கோ பெருமாள் அனுகரிக்கும் போது 1க்கு 2 மடங்கா வாங்கி தரணும். ரூ. 1 குடுக்குறல, சரி ரூ. 2 குடுத்துருங்க. குழந்தை ஏதாவது பண்ணிட்டு போறான். அப்படின்னு அதிகப்படுத்தணுமே தவிர, குடுக்கிறவரையும் கைய பிடிச்சு இழுக்கப்படாது. வேண்டாம், வேண்டாம் குடுக்காதன்னு பண்ணக்கூடாது. அப்படி நீ பண்ணப்படாது. அது உன் இயற்கைக்கு மாறானது அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்லி முடிக்கிறார். சரியா? இது 19ஆம் பாசுரத்துல ஆண்டாள் சொன்ன வர்க்கம் இது. இதுக்கு பராசரர் ஒரு சர்க்கம் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்கார்? குத்து விளக்கெரிய அப்படிங்கிற வார்த்தையில பராசரர் சொன்ன அர்த்தம் இது. அண்ணாச்சியார் சொன்ன உமையை எடுத்து சொல்லிட்டு இருக்கார். ஒரு குருவாகப்பட்டவர் தன் ஞானத்தை வைத்து சுத்தி இருக்கிற அனைத்து சீடர்களுக்கும் ஒளியை வழங்க வேண்டும். அந்த குத்து விளக்கு எரிய அப்படிங்கிறது ஞானம் வழங்குதல்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அது எதை வைத்து ஞானம் வழங்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது, கோட்டுக்கட்டில் மேல் வார்த்தை வரும். இந்த கோட்டுக்கட்டில் மேல்ங்கிற வார்த்தைக்கு 4 ஸ்திரமான கால்கள்னு சொல்லியிருந்தோமா? அந்த ஸ்திரமான கால்கள் 4 வேதங்களை உபதைக்குடையது. சரிங்களா? 4 வேதங்களும் 4 கால்களாக இருந்து கோட்டுக்கட்டில் என்ற பஞ்சனைக்கு பூர்வமாக இருக்கக்கூடிய கட்டிலின் மேல் வேதங்களும், உபனிஷதங்களும், புராணங்களும், இதிகாசங்களும் இருக்கும் ஒரு கட்டிலாக அது பாவிக்கப்படும். மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் சொல்லுவோம். 5 விதமான சயனங்கள் சொல்லுவா. என்னன்னு? குரு கிட்ட நடத்துற பாடத்துல கேட்கக்கூடிய சந்தேகம். அடுத்தது நமக்கு பாடம் புரியாம இருக்க சந்தேகம். 3வது நம்ம என்னதான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் அது நம்ம மனசுல ஏறாம இருக்கிற சூழ்நிலை.
4வது நாம படிச்சதை திருப்பி புனருத்தாரணம் கொண்டு வருவது 4வது. 5வது அது நாம மற்றவங்க சொல்லித் தரணும். அதுக்கு பிராச்சீனம். இந்த 5 விதமான சயனங்களையும் வைத்து பஞ்ச சயனம் அப்படின்னு சொல்லுவா. இது குரு பரம்பரா தியானம் சொல்லக்கூடிய குரு பராசர குரு சொல்லும்போது இந்த விஷயங்கள் சொல்லிட்டு இது இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்தது கொத்தலர் அப்படிங்கிற வார்த்தையில இந்த புஷ்பங்கள் இருக்க பதிலா இந்த புஷ்பங்களை ஞானோக்தம நித்திய சூரிகளாம் தேவதைகளாகவும் அந்த தேவதைகளை தன் அகத்தே கொண்ட பத்மாவதியை தன்னகத்தே கொண்ட பெருமாள் இப்படி நித்திய சூரிகள் நித்திய தேவதைகள் ஆயிரக்கணக்கான மலர்களாகவும் அந்த மலர்களை தன் அகத்தே கொண்ட தாயாரை தன் அகத்தே கொண்ட பெருமாளாக பராசர சொல்ற. நல்லா சூப்பரா இருக்கு கேட்கறது. அடுத்த சர்க்கத்துல சுவாமி என்ன வர இந்த மைத்திரம் கண்ணினேன் வருது பத்தில அதுக்கு என்ன வருதுன்னா கருமை மிக்க சுரூபமாக இருந்தாலும் அதில் இருக்க வெண்மை இருக்கும் பொழுது அஜ்ஞானா மைய அஜ்ஞானஹா இதந்தரேஹே சம்ஹாரித்வஸ்ய நாணயஹா. அஜ்ஞானம் என்பது எப்ப அழியப்படும்னா ஞானம் அப்படிங்கிற ஒளி கண்ணுக்குள்ள போகும்போது அஜ்ஞானம்ங்கிற இருள் அழியப்படும். குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமும் அதுதான். ஒளி கொடுப்போம் ஒளியை வழிகாட்டுவோம் தான். அடுத்து எத்தனை போலும் தெரியலா அப்படின்னா சில குழந்தைகளுக்கு எத்தனை சொன்னாலும் புரியாது. அவா குழந்தைகளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளை எப்பயுமே கைவிட்டுறாம நல்லா தீட்சமா ஆச்சாரியம் சரி சுத்தி இருக்கவும் சரி நல்லா கைப்பற்றி கொடுத்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அடுத்தது எத்தனை ஏழும் பிரிவாற்றல்ங்கிறது என்னன்னா ஞானத்திலிருந்து பிரிவடைந்த ஒரு குழந்தையை எவ்வளவு இருந்தாலும் அவ மனதிக்ஷம் அருளி செய்யாது, அவளுக்கு மனசு அதை ஒட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவம் என்று அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா இப்படி செய்வது தத்துவம் இல்லாது. அதாவது ஒரு பொருளோ ஒரு உபகாரமோ இருக்கும் விஷயத்தை இந்த குழந்தைக்கு குறிப்பிட்ட சீடனுக்கு கொடுப்பது குருவோ தத்துவம். அப்படி அவ செய்யாம விட்டுட்டா அது தத்துவம் என்று அவருடைய இயற்கையும் ஒன்று. இதான் பிராச்சீனம். சரிங்களா? இந்த பாசம் மொத்தம் பாசம் இன்னைக்கு அப்படின்னு வாசிச்சாச்சு. ரொம்ப சௌக்கியமான பாசுரம். எல்லா மக்கள்லாம் செய்வீங்கோ. தனியன் பாசம் சொல்லுவா. தனியன்னா தனியா இருக்கிறது இருக்கிறதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுற பாசம் சொல்லுவா. பிராச்சீனத்தில் ரொம்ப சௌக்கியமான பாசம். நல்லா சேவிங்கோ. அடியன் நாளைக்கு 20வது பாசம் சந்திக்கிறேன். சரியா? அஸ்மத் குருபியோ நமஹ சர்வகுருபியோ நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ வரவர மாமுனாய மணவாள மாமுனாயி நமோ நமஹ.